வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி ஒரு நிறையா நண்பர்கள் ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு ரெண்டும் அளவெடுக்கிறது எப்படிங்கிற வீடியோ நிறைய கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோ ஒரு ஷர்ட்டை எப்படி அளவெடுக்கிறோம், ஒரு பேண்ட்டு எப்படி அளவெடுக்கிறோம், அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் எப்படி அளவெடுக்கிறங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம ஷர்ட்டுக்கு அளவெடுக்க போகிறோம். ஷர்ட்டு எப்படி அளவெடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். இந்த பாக்கெட்டில் இருக்க செல்ஃபோன் இதெல்லாம் எடுத்துருங்க. ஷர்ட் அளவெடுக்கும்போது பாக்கெட்டில் வெயிட் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கணும். ஷோல்டருடைய ஜாயிண்ட்டு, ஹைட் இப்படி எடுத்துக்கணும். 29.5 ஹைட்டு. ஷோல்டர், இந்த ஷர்ட்டு ஷோல்டர் இறங்கியிருக்கு. நம்ம கரெக்டாக ஷோல்டர் அளவு எடுத்துக்கணும். 18 ஷோல்ட்ரு. கை லென்த்தும் இது அதிகமாக இருக்குது. ரெடிமேட் ஷர்ட்டு சைடில் திரும்புங்க. கை லென்த்து 9.5. கை லூஸ் இது 15.5 இருக்குது. 14.5. நம்ம கை லூஸ் இது 15.5 இருக்குது இந்த ஷர்ட்டு. 14.5 கை லூஸ். ஃபுல் கை அப்படியே எடுக்கிறதுனாலும் ஃபுல் கை இப்படி எடுத்துக்கலாம். ஷோல்டருடைய இடம் 18 இன்ச்சு, நம்ம ஷோல்டர் எடுத்த இடம் 25.5 இன்ச்சு கை உயரம். ஃபுல் ஹேண்டு இப்படி அளவு எடுத்து. பாடி 37.5. இடுப்பு 33.5. தொப்பை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வயிறு அளவு எடுத்துக்கணும். இவருக்கு தொப்பை இல்லாதனால இடுப்பு அளவும் சீட்டு அளவும் மட்டும். 38.5. சீட் அளவு 38.5. காலர் 16 காலர். இவ்வளோதான் ஷர்ட்டுக்கு இவ்வளோ தான் எடுக்கணும். இந்த போட்டிருக்க ஷர்ட்டு அளவு கரெக்டாக இருக்குது, இதே மாதிரி வேணும்னு சொன்னால் இந்த ஃப்ரண்ட்டினுடைய லூஸ் எடுத்துக்கணும். 12 11 12 இந்த மாதிரி எடுத்துக்கணும். 12 11 12 இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். இதே ஒரு ரெடிமேட் ஷர்ட்டு ரெடிமேட் ஷர்ட்டு இதே அளவு இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பேக்னுடைய அளவையும் இப்படி எடுத்துக்கணும். ஷர்ட்டு இதே அளவு வேணும் அப்படின்னு சொன்னால் சைடில் தெரியும். இதே அளவு வேணும்னு சொன்னால் இந்த பேக் அளவு இப்படி எடுத்துடணும். அதே மாதிரி இடுப்பு பகுதியும் இதே மாதிரி எடுத்துடணும். இந்த ஷர்ட் அளவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அளவு இப்படி எடுத்துடணும். அது மாதிரி சீட்டில் உள்ள அளவு இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துடணும். இதே அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோதான். ஒரு ஷர்ட் அளவு எடுக்கிறது இவ்வளவு தான். இந்த அளவு வச்சு தான் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு இந்த பேண்ட்டுக்கு அளவு எடுக்க போகிறோம். நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தாங்க பேண்ட் அளவு எடுக்கிறத. பேண்ட் எந்த இடத்துல போடுறாங்கன்னு இப்படி கரெக்டாக போட்டுக்கணும். போட்டிருக்க இடத்துல கரெக்டாக போட சொல்லிவிட்டு இந்த பெல்ட்டில் இருந்து பேண்ட் இந்த உயரம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்கன்னா இப்படி கரெக்டாக எடுத்துடணும். பேண்ட்டை பிடிச்சிட்டு 41 ஹைட்டு. இதே பேண்ட் ஹைட்டு பேண்ட்டு இந்த அளவு வேண்டாம், கரெக்டாக எடுத்துருங்கன்னு சொல்லிட்டா பெல்ட்டில் இருந்து இந்த காலினுடைய அளவு வரைக்கும் 40.5 இப்படி கரெக்டாக எடுத்துக்கணும். அடுத்து பாட்டம் 19 இருக்குது. பாட்டம் கம்மி பண்ணணும் அப்படின்னா 16 17 நம்ம தேவைக்கு இப்படி பாட்டம் அளவு எடுத்துடணும். இடுப்பினுடைய அளவு பெல்ட் மேலே அப்படியே டேப் போட்டு 35 இடுப்பு இப்படி எடுத்துடணும். சீட்டினுடைய அளவு 38. தொடையினுடைய டைட் அளவு தொடையினுடைய டைட் அளவு இப்படி எடுத்துடணும் 20.
இந்த லூஸ் இதே அளவு இருக்கட்டும்னு சொன்னாங்கன்னா இந்த பேண்ட் அப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த லூஸ் அளவு இப்படி எடுக்கணும். இந்த பேண்ட் போட்டிருக்க அளவு இருக்கட்டும்னா இந்த மாதிரி எடுக்கணும் 23.5. அல்ல இதை விட லூஸ் கம்மியாக வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த டைட் அளவு 20 இன்ச்சு டைட்டு 23 போதுமா அப்படின்னு இப்படி டேப் வச்சு காட்டணும். இப்படி டேப் வச்சு பார்த்துக்கணும். 23, 22.5 அப்படின்னு காட்டிக்கணும். அடுத்து போர்க் அளவு. இந்த போர்க் அளவு எடுக்கும்போது காலை லைட்டாக அப்படி விரித்து நிப்பாட்டிட்டு இந்த பெல்ட்டுக்கிட்ட அப்படி பிடிச்சிட்டு டேப்பை வந்து கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த பெல்ட் இடத்துல இந்த டேப் கரெக்டாக இருக்கணும். டேப் இப்படி தொங்க விட்டு கீழே இப்படி கை வச்சிங்க அப்படின்னா இந்த கையினுடைய இந்த விளிம்பு பகுதி இந்த இடம் வந்து இதில் அளவு இப்படி கரெக்டாக வச்சோன்னு இருக்கும். 10.5 இன்ச்சு போர்க்கு இருக்குது. போர்க்கு வந்து 10.5 இன்ச்சு இருக்குது. இதான் அளவு எடுக்கக்கூடிய மெத்தடு. சர்க்கிள் அளவு எடுக்கிறதா இருந்தால் இந்த டேப் இப்படி வச்சுட்டு பெல்ட் அளவில் வச்சுட்டு சர்க்கிள் அளவு அப்படி எடுக்கணும். பின் அளவு கரெக்டாக டேப் வந்து அப்படி கரெக்டாக ரொம்ப அப்படி டைட்டாக இது பண்ணாமல் அப்படி கரெக்டாக அப்படி பேண்ட் அப்படி கரெக்டாக விட்டுட்டு இந்த சர்க்கிள் அளவு இப்படி எடுத்துக்கணும். அப்படியே பின்னாடி திரும்பணும். ஃப்ரண்டில் சட்டு பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி 27 இன்ச்சு சர்க்கிள் அளவு 27 இன்ச்சு சர்க்கிளினுடைய அளவு 27. ஏதோ ஒரு பேண்ட் வந்து அளவு எடுத்துக்கணும். இவ்வளோ தான் பேண்ட் நம்ம அளவு எடுக்கிறோம்.